ஹாய் வீவர்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு நார்மல் பிக்கில் நியான் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு தான் இப்போ நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் வந்து ஃபைல் வந்து இம்போர்ட் ஆனவுடனே ஓகே, இப்போ வந்து இந்த பிக்கில் வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு இதில் வச்சு பண்ணுறதுக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. ஸோ வந்து நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வைக்கிறேன். உங்களுக்கு வந்து இதே இதிலே கூட வச்சு செய்யணுன்னா செய்யுங்க. நான் வந்து இதை வந்து கிரேடியன்ட் மூலியமாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சேஞ்ச் பண்ணதும் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்க டூல்ஸ் பாருக்கு போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். செலெக்ஷன் டூலில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாலிகான் டூல்ஸ் போங்க. பாலிகான் டூல்ஸ் போனவுடனே இந்த ஃபில்லில் போய்ட்டு சாலிட் கலர்ஸ் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நோ கலர் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு செகண்டில் சூஸ் பண்ணுங்கள். இந்த செகண்ட் சூஸ் பண்ணுறனால இதில் வந்து கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். கலர்ஸ் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன்னா, நான் இதில் வந்து ஒயிட் பேஸாக சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சூஸ் பண்ண உடனே நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து இது வந்து வித்து, இந்த ஸ்ட்ரோக்கோட வித்து வந்து நான் 25 பிடியாக மாற்றிக்கோங்க. 25 பிடியாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணதும் நெக்ஸ்ட் வந்து சைட்ஸ் வந்து 5ஆக இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து 3ஆக மாற்றிக்கோங்க. 3ஆக மாற்றின உடனே ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றின உடனே இந்த மாதிரி சென்டரில் வச்சு ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ண உடனே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். ட்ரையாங்கிள் வந்து ஷேப் வந்து க்ரியேட் ஆன உடனே இதை வந்து உங்களுக்கு தேவையான பொசிஷனில் வந்து வைக்க முடியலன்னா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. Ctrl+T வந்து கொடுங்க. Ctrl+T கொடுத்த உடனே அந்த க்ராப் பண்ணுற லேயர் மாதிரி ஒன்று வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி வந்து ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்ஸ் இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து லேயரை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள். இந்த பாலிகான் 1ல் வந்து போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போங்க. பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் போன உடனே அவுட்டர் க்ளோ போங்க. அவுட்டர் க்ளோக்கு போய்ட்டு இங்கே வந்து பிளெண்ட் மோட் வந்து ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கலர் வந்து என்ன சூஸ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் ப்ளூ கலர் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒப்பாசிட்டி வந்து ஒரு 95 வைக்கிறேன் ஒப்பாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக் வந்து சாஃப்ட்வேரில் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் வந்து ஒரு 17 to 19 வச்சுக்கோங்க. இந்த லெவல் வச்சா தான் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சைஸ் வந்து இருக்க ஃபுல் சைஸும் நான் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வச்ச உடனே ஓகே கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதே பாலிகான் 1ல் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். இதை வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து லேயர் வந்து மர்ஜ் ஆன உடனே இங்கே இருக்க நார்மல் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து கொடுத்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாலிகான் 1ல் ரைட் கிளிக் பண்ணி இந்த பாலிகான் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மாஸ்க் இருக்கும். இது பேர் வந்து ஆட் லேயர் மாஸ்க். இதை வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்க் வந்துடும். மாஸ்க் வந்த உடனே இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரெஷ்ஷில் போங்க. ப்ரெஷ்ஷுக்கு போன உடனே மேக் ஷூர் இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்ல இருக்கணும். அந்த மாதிரி பிளாக்ல கொடுத்த உடனே இந்த ஒப்பாசிட்டி வந்து 100%ம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோவும் 100%ஆக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து 100% வச்ச உடனே நான் வந்து இதில் இருக்க லேயரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வந்து இந்த ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இது வந்து ப்ரெஷ் சைஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ப்ரெஷ் சைஸை வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டும் க்ளோஸ் ப்ராக்கெட்டும் வச்சு கம்மியோ அதிகமாகவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து லேயரை வந்து சைஸாக வச்சுக்கலாம். அப்படி வச்ச உடனே இந்த மாதிரி ஆன உடனே அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பிடிக்கலை அப்படின்ற சமயத்தில் இருக்கீங்கன்னா, இப்போ வந்து நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயரை வந்து கொடுக்கும். டிரான்ஸ்பரண்ட் லேயர் கொடுத்த உடனே அவுட்டர் க்ளோக்கு போய்ட்டு டபுள் கிளிக் கொடுங்க. அவுட்டர் க்ளோவில் போய்ட்டு டபுள் கிளிக் கொடுத்த உடனே கலர்ஸில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் செட் பண்ணோடனே ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி சேவ் ஆயிரும். இப்போ வந்து சேவ் ஆகணும்னா இந்த மாதிரி முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா Ctrl+S கொடுங்க. Ctrl+S எதுக்கு கொடுக்குறோம்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணோம். இந்த லேயரை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணுமே, இதை வந்து நம்ம சேவ் பண்ணோம்னா
எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து சேவ் ஆன உடனே கிராஸ் லேயர் கொடுக்குறேன். கிராஸ் லேயர் கொடுத்த உடனே இந்த மாதிரி கலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.